ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாலிஃபைட் டூ செமிஃபைனல்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வீடியோ லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ்னு இருக்கும், அது இருந்துச்சுன்னா அதையுமே கொடுத்துருங்க. வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு நேற்று ஜட்ஜ்மெண்ட்னு இருக்குதுன்னு சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தேன் கமெண்ட்டில். நான் வந்து டெலகிராம்லேயே அது இமேஜே ரெடி பண்ணி போட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னும் சிலருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நேற்று வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அது கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை எந்த வகையான கேமாக இருக்கட்டும், அதில் வந்து பணம் இன்வால்வ் ஆகுதுனாலே அது வந்து ஆபத்து தான். நீங்கள் தடை பண்ணிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டே தடை பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இப்போ இந்த கேஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கனால இந்த ப்ரோகா கேஸ் நடக்கிறது இல்லை. இந்த கேஸ் நடந்தாலும் இந்த கேமிங் கம்பெனி சாதகமாக வராது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரியல் மணி கேமிங்கிறது இந்தியாவில் நிரந்தரமாக தடை செய்யப்பட்டது. அதுதான் வந்து உண்மை. அதான் நான் வந்து டெலிகிராமில் வந்து இமேஜாகவே ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அது எப்படி போய்கிட்டு இருக்குது இந்த இது சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு என்ன எது எல்லாமே போட்டிருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், டெலிகிராமில் அதையுமே வந்து போட்டிருந்தேன். மே 1 இந்த சட்டம் அமல்படுத்திட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இல்லீகலாக இருக்கக்கூடிய ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணுற டெலிகிராம் சேனல்ஸ் நிறையாவே வந்து லைவாக நான் பார்த்தேன். ஒன் பை ஒன்னாக வந்து பேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளாக் ஆச்சு. ஸோ பேன் ஆச்சு. ஸோ மே 1 ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இல்லீகலாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ்லேயோ இல்லை வந்து கேமிங் ஆப்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து வேறு ஒரு ஆப்பில் உள்ள கேம் வச்சுட்டு அதில் டெபாசிட் ஆப்ஷன் இருக்குனாவோ அது வந்து இல்லீகல் தான். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. எப்போ வேணால் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஆப்பை வந்து பிளாக் பண்ணல. இதான் இந்த இமேஜாக போட்டிருந்தேன். எப்போ வேணால் வந்து பிளாக் பண்ணலாம். அப்போ பிளாக் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வச்சுருக்க அமௌண்ட்டு உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி இல்லீகல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நடவடிக்கையும் ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு அமௌண்ட்டு தான் வந்து லாஸ் ஆகும். அதான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் இவ்வளோ தூரம் வந்து தெளிவாக விளக்கமாக எந்த விதமான ஆப்லேயும் கேமிங் ஆப்லேயும் இல்லை ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து கேமை உள்ளே வச்சுக்கிட்டு அதில் டெபாசிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குனாவே அது வந்து இல்லீகல் தான், சட்டவிரோதம் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லியும் சில பேர் வந்துட்டு இந்த பெட்டிங்கு அந்த ஆப்பு இது ஓகேவா, இது லீகலா, இது இல்லீகலா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து இல்லீகல் தான். ஸோ நீங்கள் டெபாசிட் ஆப்ஷன் ஒன்று இருக்குனாவே அது வந்து இல்லீகல் தான். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு லீகலாக இருக்கக்கூடியது ஒன்றே அந்த ட்ரீம் லெவனில் இருக்கக்கூடிய மெத்தட் மட்டுமே. நான் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எது வந்து லீகல் இல்லீகல்னு தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரீம் லெவனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ட்ரீம் லெவன் தான் ஃபேண்டஸியை ஃபவுண்ட் பண்ணதே. அவங்க தான் நம்பர் 1 கம்பெனி. ஸோ அவங்க வந்து சட்டவிரோதமாக எதுவும் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து லைம் லைட்டில் இருக்கனால ஈஸியாக வந்து அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா மாட்டிப்பாங்க. அதனால் அவங்களுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் வந்து லீகலான ஒரு மெத்தடாக இருக்கும். அதாவது நம்ம ஆட் பார்த்து ஃப்ரீ லீக்ஸ் விளாட்றோம், 0ன்னு இருக்கும், அப்படி இல்லாட்டி ஃப்ரீன்னு இருக்கும். இப்போ அந்த ஆட் வராமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மோட் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டுமே வந்து லீகலாக போய்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த குவாலிஃபை 2 மேட்ச்சுக்கு இன்னுமே அந்த மெகா கான்டெஸ்ட்ன்றது 1 கோடி ரூபாய்க்கு ஃப்ரீ லீக்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 1 லேக் ருபீஸ் கான்டெஸ்ட் தான் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ லீக்ஸில் அது ஏன் அப்படின்றது, இது குவாலிஃபை 2 செமிஃபைனல் முக்கியமான ஒரு மேட்ச்சு. ஆனால் ஏன் வந்து அது இல்லைன்றது, இன்னும் கொண்டு வரலன்றது தெரியல. ஆல்ரெடி வந்து டைமுமே ஆயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு நைட் வந்து மேட்ச்சு. இந்நேரம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை விட்டுட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த ரியல் மணி கேமிங்ன்ற இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் க்ளோஸ் பண்ணப்படுது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரியல் மணி கேமிங்னால இல்லீகலாக நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்களும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனல்ஸ்லேயுமே வந்துட்டு இன்னும் சிலர் அந்த மாதிரி இல்லீகல் ஆப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பிலீவ் பண்ண வேணாம். எல்லாமே வந்து இல்லீகல் தான். அது வந்து அந்த டெலகிராம் சேனல் அந்த நம்ம கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கண்ணில் பார்க்குறப்போ அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன் நார்த் இந்தியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போஸ்ட்டு போட அப்புறம் டெலீட் பண்ண, அதுக்கப்புறம் வந்து மேட்ச் டைமில் போஸ்ட் போட, இந்த மாதிரி தான் வந்து மறைமுகமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை கண்டுபிடிச்சி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு மே 1 அப்புறம் பயங்கரமான ஒரு நடவடிக்கைன்றது போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான இதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களோட நல்லதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போய் ஏதாவது ஒரு ஆப்பில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், சடனாக கவர்மெண்ட் அதை பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், போட்ட அமௌண்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு
யூஸ் பண்ணாமலே வந்து லாஸாக தான் போகும். அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒன்று இல்லீகல்னு ஆகிட்டாலே அதில் எந்த சேஃப்டியும் இருக்காது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து லீகலாக ஆக்ஷன்ஸ் நமக்கு எகெயின்ஸ்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியா ஃபுல்லாக சட்டம் போட்டாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச்சுமே 200க்கு மேலே போயிருக்கு. ஆனால் நான் இப்போது சர்ச் பண்ணி பார்த்ததில் நாளைக்கு குவாலிஃபை 2க்கு வந்து பிச்சை மாற்ற போகிறாங்க. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் பிச் நம்பர் 4, அதாவது சென்டர் பிச்சில் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க 4 மேட்ச்சுமே. அது 4 மேட்ச்சுமே 200க்கு மேலே தான் போயிருக்கு. ஸோ அதனால் இப்போ கியூரியேட்டர்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, பிச்சை நாளைக்கு வந்து குவாலிஃபை 2க்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது எந்த பிச்சுன்றது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். அது நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், லீகலான அப்டேட்ஸ் மட்டுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது நீங்கள் வந்து எந்த விதமான யோசிக்க தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கே நடக்குதுன்னா, அதே நியூ சண்டிகர் முலன்பூரில் தான் மேட்ச் என்ன நடக்குது. நான் சொல்லி இந்த மாதிரி பிச்சை மாற்றுறாங்க. நம்ம நாளைக்கு அந்த பிச்சை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலி இந்த வென்யூ எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியமான டைமென்ஷன்ஸ், ஓரளவுக்கு சின்ன கிரவுண்ட்லாம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு 70 அந்த மாதிரி வந்து மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய கிரவுண்டு தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 175 185. பட் அந்த பிச் நம்பர் 4 வந்து 240 வரைக்கும் வந்து போயிருக்கு. பட் நாளைக்கு யூஸ் பண்ண போகிற பிச்சு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுவுமே வந்து நாளைக்கு அப்டேட் வரும். நாளைக்கு வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டியூ ஃபேக்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதிகமாகவே வந்து இருக்கும். சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்டு தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டியூ ஃபேக்ட்ரியுமே இருக்கும். பட் சேசிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட்னா அது எந்த டீமு அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதில் பொறுத்து இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர் விசிஸ் எஸ்ஆர்ஹெச் தான் வந்து சேசிங் எடுத்தாங்க. ஆனால் ஆர்ஆர் வந்து அது நல்லா பயங்கரமாக ஃபஸ்ட்டு காரணம் 2 பேர் தான் ஒரு பயங்கரமான காரணம் நான் சொல்லுவேன். வைபவ் சூரியவன்சி பேட்டிங்கில், பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த 2 பேர் போதும். அவங்க தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி எம்ஏ மேட்ச்சு கூட விளாட்ற மேட்ச்லேயும் ஆர்ச்சர் தான் வந்து வின் பண்ண வச்சார். பேட்டிங்லேயும் அவர் அடித்தார், பவுலிங் வீடு எடுத்தார். ஸோ இந்த 2 டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த டீமில். ஆர்ஆரில் 2 பேரே வந்து போதும். யாராவது ஒருத்தர் கிளிக்கானா கூட, நல்லா கிளிக் ஆகிட்டா கூட ஆர்ஆர் வந்து வின் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. பேசஸ் வந்து 60% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆரில் ரவீஷ் பிஷ்னாய்க்கு பதிலாக எஸ்ராஜ் முஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு டால் லெக் ஸ்பின்னர் யூஸ் பண்ணுறாங்க. அவர் புது பையன் தான், இந்த வருஷம் தான் டெபியூட் ஆனார். பட் அழகாக செட் ஆகிட்டார், விக்கெட்டுமே எடுத்து கொடுக்குறாரு, நல்லா போகிறாரு. ஸோ ஆர்ஆர் ஓரளவுக்கு பயங்கரமான டீமாக வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியான் பராகே ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ அவர் ரொம்ப காலமாக விளாட்றதுனால நமக்கு அந்த இதுன்றது தெரியல. இப்போ வைபவ் சூரியவன்சி வந்தனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக்லாம் வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க. பட் ஆக்சுவலாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஏன் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். பட் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு 10 வயசு கம்மியாக வைபவ் சூரியவன்சி வந்தனால அவர் வந்துட்டு ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ஏஜ்டாக தெரியுறாங்க. அதேமாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நார்மலைஸ் ஆகுது. இப்போ எப்படின்னா, உங்களுக்கு வைபவ் சூரியவன்சி 29 பாலில் 97 ரன் அடிக்கிறாரு அப்படின்றப்ப, அடுத்து வந்து அபிஷேக் சர்மா வந்து அவருடைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தான் பயங்கர ஃபார்மில் இருந்தார். பைலாட்டர் சீரீஸாக இருக்கட்டும், ஐபிஎல்லாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. இப்போ அவருடைய ஆட்டத்தை பார்க்குறப்ப இது நார்மல் தானே, அந்த மாதிரி வந்து ஒரு இதை மாற்றி விட்டார். ட்ரெண்டை வந்து மாற்றி விட்ருக்காரு வைபவ் சூரியவன்சி. ஸோ இப்போ லிவிங் 11 பார்த்துருவோம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, கைசோர் அபாடா, அதுக்கப்புறம் ஹோமர் சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இம்பாக்டில் சாய் கிஷோர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கிரெஜ்ரோலியாவை இந்த மேட்ச் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் போன மேட்ச் வந்து பயங்கரமாக சொதப்பிட்டார். ஸோ அதனால் வாய்ப்புகள் இந்த மேட்ச் வந்து இல்லை. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், டொனால்ட் ஃபெர்ரா, சுபம் துபே, சனக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், நான்ரே பர்கர், எஸ்ராஜ் புஞ்சா, விஜய் சர்மா, அப்படி இல்லாட்டி போன மேட்ச் ப்ளே பண்ண சுசாந்த் வந்து ப்ளே பண்ணுறாங்க வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரவீந்திர ஜடேஜாவும் பிளேயிங் 11க்குள்ளே இருப்பார். மேபி சுபம் துபே வேணால் இம்பாக்டில் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்ட்ன்றதை பார்த்துருவோம். டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டமில் இப்போதைக்கு ஜிடி வந்து ஆர்சிபி கூட எப்படி ஒரு எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் கூட தோத்தாங்களோ, நல்ல வேளை அவங்க டாப் 2ல் இருந்தாங்க. இல்லாட்டி நேரம் ஜிடி வந்து வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஸோ ஜிடி வந்து அந்தளவுக்கு மோசமாக வந்து தோத்தாங்க. அவங்களாச்சும் கொஞ்சம் ரன்கள்ன்றது லாஸ்ட்டில் கொண்டு போனாங்க. ஸோ இவங்களும் லிட்ரலி பார்த்தீங்கன்னா 2 குவாலிஃபயரு, அந்த எலிமினேட் 2 மேட்சுமே
சேம் ஸ்கிரிப்டில் தான் வந்து போயிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட் பேட் பிடிக்கிற டீம் வந்து பயங்கரமான ரன்கள் அடித்தாங்க. செகண்ட் பேட்டிங்கில் அடுத்து மடன்னு விக்கெட் எடுத்து ஈஸியாக வந்து மேட்ச்சு லிட்டரலி ஒன் சைடாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்ஆரும் 2 ராயல்ஸுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்ன்றது அதிகம். ஜிடி வந்து அந்த ஒரு லைட்டாக அவங்களுக்கு அந்த ஃபியர் ப்ரெஷர் எல்லாமே வந்து இருக்கும் ஆர்ஆருக்கு. இந்த வென்யூலையுமே ஆர்ஆருக்கு நிறைய ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது. நல்லா வந்து விளாண்டுருக்காங்க இந்த வென்யூவில். ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சாய் சுதர்ஷன், சுக்மன் கில்லுடைய ஆவரேஜ்ன்றது வீக்னஸ் பவர் பிளே ஆம்புஸ். ஸோ அந்த ஆர்ச்சரை வச்சு கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இங்கிட்ட நிறைய பேர் பேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஜிடியில் மைனஸ் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு செட் பண்ணியிருந்தாங்க. அந்த டாப் 3 எடுத்துட்டா டீம் க்ளோஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஜேசன் ஹோல்டரை உள்ளே கொண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பட் திரும்பவுமே இந்த பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்தோடனே அதே மென்டாலிட்டி அந்த ஒரு நிலைக்கு தான் வந்து போயிருக்காங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் டாப் 3 எடுத்துட்டாங்க அப்படின்னா சோலி முடிஞ்சு அவங்களுடைய டீமுக்கு. ஆர்ஆர் அப்படி கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க எம்ஐ மேட்ச்சில் வந்துட்டு வைபவ் சூரியவன்சி அவுட்டு, எஸ்வி ஜெய்ஸ்வாலும் யார்டீராவே அவுட்டு. பட் ஸ்டில் கொண்டு போய் அதிக ரன்கள் அடித்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஆர்ஆர் தான் வந்து பெஸ்ட் டீமாக தெரியுறாங்க இப்போதைக்கு. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்சியோட பயங்கரமான ஆவரேஜ் இந்த வென்யூவில். ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் கைசோர் அபாடாவுக்கு இவங்க இந்த பக்கம் எப்படி ஒரு ஆர்ச்சரோ அந்த பக்கம் ஒரு கைசோர் அபாடா. ஸோ அந்த ஒரு வீக்னஸ்ன்றது இருக்குது. ஸோ லாஸ்ட் 5 கேம்ஸில் நிறையா மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஜிடி போன மேட்ச் தோற்றுருக்காங்க. ஆர்ஆர் போன மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வைபவ் சூரியவன்சியோட ஆவரேஜ்ன்றே பயங்கரமாக இருக்குது. வின் ரேட் 52% இருக்குது இந்த டீமுக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க டாப் 2ல் இருந்தாங்க, கொஞ்சம் எக்ஸசிவாக வின் பண்ணியிருக்காங்க. இவங்க டாப் 4ல் இருந்தாங்க, அதாவது 3 and 4ல் இருந்தனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைசோர் அபாடாவுக்கு உங்களுக்கு ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக 2 விக்கெட் ஆவரேஜ் நம்ம அதையும் பார்ப்போம். அனலைஸ் படி இந்த ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜிடிக்கு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் குறிப்பாக வந்து பயங்கரமாக வைபவ் சூரியவன்சி நம்மளை எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதான் வந்து கரெக்டாகவுமே போய்கிட்டு இருக்குது. ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டாப் 5ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷன், வைபவ் சூரியவன்சி, கைசோர் அபாடா, ஜடேஜா 4 பேருமே வந்து நல்ல ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க. சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் 50, 44, அது சுக்மன் கில் 46, 41, ஜாஸ் பட்லர் 30, 37, நிஷாந்த் சிந்துக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆஷிஷ் சுந்தர் 16, 14. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே மடமடன் டவுன் ஆகுது, இவங்களுடைய பேட்டிங்கே வந்து டவுன் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு தெரியும் இந்த 3 பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா கீழே யாருக்கும் ஸ்டாட்ஸும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ராகுல் தேவாட்டியா போன மேட்ச் வந்து அடுத்த சீசனுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக அவங்க ஸ்கோரை கொண்டு போனார். அவருடைய பொசிஷன் அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்த சீசனும் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்காண்டி ஒரு பிளேன்றதை போட்டுக்கிட்டாரு. ஸோ இங்கே பார்க்குறப்போ ரஷீத் கானுக்கு விக்கெட் ஆவரேஜ் நல்லாயிருக்கு, 1.5, 1.1. ராகுல் தேவட்டியா 22, 29. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வாஷிங்டன் சுந்தர், நிஷாந்த் சிந்து, ஜேசன் ஹோலோட ரன்கள் ஆவரேஜை விட உங்களுக்கு ராகுல் தேவட்டியாவோட ரன்கள் ஆவரேஜ் அதிகமாகவே வந்து இருக்குது. கைசோர் அபாடா 2 விக்கெட் ஆவரேஜ் 1.5, முகமது சிராஜ் 1.2, 1.4, பிரசித் கிருஷ்ணா 0.8, 1 விக்கெட் ஆவரேஜ். அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணாவுக்கு போன சீசன் ஒரு பயங்கரமான ஒரு சீசனாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் அவருக்கு பெரிய இல்லை. ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுத்தார். பட் அது போக போக இடையில வந்து ஒரு இன்ஜுரியாக என்னன்னு தெரியல, ப்ளே பண்ணலை. சம் மேட்சஸ் நிறையா மேட்ச் ப்ளே பண்ணலை. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தப்போ பெருசாக எதுவும் பண்ண முடியல. 1.1, 1.2 சாய் கிஷோர். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால் 22, 31, வைபவ் சூரியவன்சி 42, 68, த்ருவ் ஜுரே 26, 23, ரியான் பராக் 20, 21, டோனல் வெர்ரா 31, 35, சுபம் துப்பே 14, 17, ஷனக்கா 16, 14. அதுக்கப்புறம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 0.5 விக்கெட் ஆவரேஜ். ஜிடி எகென்ஸ்டாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வென்யூவில் நல்லா வச்சுருக்காரு 1.3 விக்கெட். ஆனால் பேட்டில்ன்றது அதிகமாக இருக்குது. நம்ம போக அதையுமே வந்து பார்ப்போம். ஆண்ட்ரே பர்கர் அவங்களுடைய பெஸ்ட்டு இந்த 2 பவுலிங்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆண்ட்ரே பர்கர் 1.0, 1.4, எஸ்ராஜ் புஞ்சா 0.6, 0.8, பிரிஜேஷ் சர்மாவுமே அதே தான் வந்து வச்சுருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த சுஷாந்த் அவருடைய அந்த பிளேயருக்கு பதிலாக பிரிஜேஷ் சர்மா கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே இந்த டீம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரவீந்திர ஜடேஜா 24 ரன்னு 1 விக்கெட் ஆவரேஜ், 26 ரன்னு 1 விக்கெட் ஆவரேஜ். ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஜிடிக்கு எகென்ஸ்டாகவும் இந்த வென்யூலையும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கைசோர் அபாடா வந்து 2 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஜிடிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார்.
ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து இந்த மேட்ச்சை இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் நான் இந்த இம்பேக்ட் பவுலர் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம பவுலர்ஸ்ன்றது இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் சினாரியோ படி பவுலர்ஸ் நம்ம கம்மியாக தான் சூஸ் பண்ண போகிறோம். 2 பேர் 3 பேர் அதிகபட்சம் 4 பேர், அதுவுமே அந்த பிச்சை வந்து ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருக்குது. அதிக விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா மட்டும்தான். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸே அந்த விக்கெட்டு இதை வந்து இப்போ ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டரு. ஸோ அவர் வந்து ஆல்ரவுண்டிங் பொசிஷனில் வந்ததுனால அந்த பவுலிங்கான ஸ்லாட் வந்து இன்னுமே கம்மியாகும் நம்ம எடுக்கிறது. ஸோ அதனால தான் நான் வைக்கிறேன். அதில் இருக்க பவுலர்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் பிளே இந்த மாதிரி ஸ்டாட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம். பவர் பிளேயில் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு 39, இவங்க வந்து 46 ரன் ரேட்டுன்றது வச்சுருக்காங்க பவர் பிளேயில். ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்போ ஸோ டாப் 3யோட ஆவரேஜ் வந்து இவங்களுக்கு 3, இவங்களுக்கு 27. ஸோ அது காரணம் என்னென்னா ஜிடியில் வந்து நிறையா டக்குன்னு இவங்க அவுட் வைபவ் சூரியவன்சியாக இருக்கட்டும், எஸ்வி ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், இந்த டாப் 3யில் இருக்கக்கூடிய த்ருவ் ஜுரேல் இவங்கலாம் வந்து டக்குன்னு ரன்களை வந்து ஸ்கோர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு 20 ரன் அடிச்சு கூட நிறையா மேட்ச் வந்து அவுட் ஆகிருக்காங்க. இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் நிறையா மேட்ச் ஃப்ளாப்புன்றது இருக்குது. போன மேட்ச் கூட பார்த்தோம் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஃப்ளாப்புன்றது ஆகுறாங்க. அதனால தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பவுண்ட்ரி பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு 8%, ஆர்ஆருக்கு 10%. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ இப்போது இந்த வின்னிங் பர்சன்டேஜ் பாருங்கள். வின்னிங் பர்சன்டேஜ் வென் டாப் 3 ஸ்கோர் 150+. ஸோ மொதல் 3 பேட்டர்கள் 150 அவங்களே வந்து 150க்கு மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஜிடிக்கு 78% இருக்குது, இவங்களுக்கு 42% தான். அது காரணம் என்னென்னா இவங்க டாப் 3 மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை ஆர்ஆர். அதுக்கப்புறம் வரப்போகிற உங்களுக்கு ரியான் பராக், டோனோவன் ஃபெர்ரா, ஜடேஜா, சுவம் துபே எல்லாமே ஒரு ரெக்கக்னைஸ்டு பேட்டர்ஸாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த பக்கம் பார்க்குறப்ப வாஷிங்டன் சுந்தர், நிஷாந்த் சிந்து, ஜேசன் ஹோல்டர் இப்படி பார்க்குறப்போ இங்கிட்டு தான் நமக்கு நம்ம மைண்ட் செட் வந்து போகும். ஸோ அதுதான் வந்து இதோடைய இது. பட் சுப்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் அவங்க வந்து 3 பேர் சேர்ந்து 150க்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னா 78% வந்து வின்னிங் ரேட்டுன்றதை வச்சுருக்காங்க. மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் விசிஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா. ஸோ இது வந்து ஒரு மேட்சப் இருக்குது. இங்கே எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி விசிஸ் கைசோ ரபாடா இந்த ஒரு மேட்சப்புன்றதுமே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ பேட்டர்ஸ்ன்றதை முக்கியமாக பார்த்துடலாம். யார் யார் எத்தனை டைம் வந்து அவுட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஏன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் பேட்டில் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே அவர் தான் எடுத்தார். சனியும் அவர் தான் வந்து எடுத்து மேட்சை முடிச்சு விட்டார். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் கொண்டு போனாங்க. கிளாசனோட விக்கெட்டை வந்து ஒரு தேவையில்லாத விக்கெட்டாக இருந்துச்சு நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு எல்பிஐ அவுட் ஆகிட்டார். பட் அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் போராடினார். அதுக்கப்புறம் சைலராவ் கொஞ்சம் ரன்கள் அடித்தார். ஸோ அப்போது கிளாசன் இன்னும் கொஞ்சம் முக்கியமான மேட்ச்சு ரன்கள் அதிகமாக தேவைப்படுறப்ப அவர் வந்து ஒரு சேஃபான ஷாட்ஸ், கரெக்டான ஷாட்ஸாக ஆடி இருந்தார் அப்படின்னா மேபி இன்னும் கடைசி வரைக்கும் மேட்ச் போயிருக்கும். ஸோ இப்போ பார்க்குறப்ப கீ பேட்டர்ஸில் உங்களுக்கு சுப்மன் கில்லை 3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது வந்து ஒரு பயங்கரமான பேட்டில். சுப்மன் கில் நிறையா டைம் அவுட் ஆகி எனக்கு ஞாபகம் இருக்குது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு. ஏன்னா அவரை நான் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பேன். இது இருந்தாலும் பரவாயில்ல தப்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் மொதல் பால் லைட் ஸ்விங் இருக்கும், கரெக்டாக போய் டிங்குன்னு ஆஃப் ஸ்டெம்பை வந்து அடிக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் ஜடேஜாவுக்கு 4 டைம் டிஸ்மிஸ் ஆகிருக்காரு. ஸோ ஜடேஜாவுக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இதில் ஆவரேஜாக ஒரு பேட்டில் இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்னா சாய் சுதர்சன் மட்டுமே அந்த டாப் 3ல். ஸோ பட்லருக்கும் சுப்மன் கில்க்கும் ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. எஸ்வி ஜெய்ஸ்வால் 3 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு ரபாடாவுக்கு. ஸோ இவருக்கும் ரபாடாவுக்கு ஒரு பேட்டில் இருக்குது. வைபவ் சூரியவன்சியை ரஷித் கான் ஒரு டைம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ பெரிய அளவில் அந்த 6 ஓவர் ப்ளே பண்ணாலே போதும் இவர் வந்து 70 ரன் அடிச்சிடுவார் வைபவ் சூரியவன்சி. ஸோ அதுக்கப்புறம் ரஷித் கான் வந்தாலும் ஒன்றும் இல்லை, வரலனாலும் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி நிலமை தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரியான் பராக் 2 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. யாருக்குன்னா முகமது சிராஜுக்கு. ஸோ இந்த ஒரு பேட்டில் வந்து ஒரு லோவாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டில், அதாவது லைன் லைட்டில் இல்லாத ஒரு பேட்டிலாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, அண்டர் ரேட்டட் பேட்டில். ஸோ இங்கே பேட்டில் 6ல் உங்களுக்கு ராகுல் தேவட்டியா ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு ஒரு 2 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. மேபி நம்ம வந்து ஒரு எஸ்ராஜ் புஞ்சா ஒரு விக்கெட் டேக்கர் அவரை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவருக்கு வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரவி பிஷ்ணாய் ப்ளே பண்ணுறது இல்லை, அவர் ப்ளேஸில் இப்போ எஸ்ராஜ் புஞ்சா தான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து பேட்டில்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் வந்து நிறைய மேட்ச்சில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. கேப்டன்சி இதை பார்த்துருவோம் ஃபேண்டசி டீம் செலெக்ஷனில். ஸோ ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், வைபவ் சூரியவன்சி, சுக்மன் கில், எஸ்வி ஜெய்ஸ்வால், டோனோவன் ஃபெரா, வாஷிங்டன் சுந்தர், ரபாடா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் ரஷீத் கான், முகமது சிராஜ். இங்கே டிஃப்ரெண்ட் டீலில் உங்களுக்கு ஜடேஜாவும் ராகுல் தேவட்டியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜிடி எகெயின் கொலாப்ஸ் ஆவாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ராகுல் தேவட்டியா தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவார். அதாவது அடுத்த சீசனுக்கு ஒரு இது போடுவார். அதனால் அதை வந்து பாயிண்ட்டுமே வரும். ஸோ சாய் சுதர்சன் 50 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக. ஸோ வைபவ் சூரியவன்சி வைஸ் கேப்டன், சாய் சுதர்சன் கேப்டன். ஸோ இப்படி இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு சாய் சுதர்சன் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ சேஃபாக போகிறவங்க இந்த கேப்டன்சி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் ரிஸ்க்காக போகிறேன், வைபவ் சூரியவன்சி தான் கேப்டனாக போடுவேன் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக போடலாம். வைபவ் சூரியவன்சி கேப்டனாக போட்டு சாய் சுதர்சனை வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜிலும் அதே தான். சாய் சுதர்சன் கேப்டன், வைபவ் சூரியவன்சி வைஸ் கேப்டன், அப்படி வைபவ் சூரியவன்சி கேப்டன், சாய் சுதர்சன் வைஸ் கேப்டன். ஏன்னா வைபவ் சூரியவன்சி அவருடைய ஃபஸ்ட்டு 100 வந்து போன வருஷம் ஜிடி எகென்ஸ்டாக தான் வந்து அடித்தார் 35 பாலுக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபேவரேட் டீமு, ஃபேவரேட் கிரவுண்டு. ஸோ அதுவுமே வைபவ் சூரியவன்சிக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபைனலாக யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை பார்த்துடலாம். ஜிடிக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறப்ப 53% வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போயுமே அதிகம். டாஸ்ன்றது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறது இவங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு சின்ன பையனை வச்சுருக்கீங்க. ஸோ வைபவ் சூரியவன்சி எந்த ஒரு மேட்ச்னாலும் சரி அதெல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் அவருடைய கேம் அவர் ஆட போகிறாரு. ஸோ ரன்களை வந்து ஏற்றி விட்டுறாங்க, 240 போயிடுது. அப்படின்ற பட்சத்தில் 200க்கு மேலே போயிட்டாலே அங்கிட்ட ஆர்ச்சர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ பவர் பிளேயில் பவுலிங்கை போட்டு 3 ஓவர் தள்ளிடுறாங்க. ஸோ அதிலே இந்த மூணு பேரை சுக்மன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஆர்ச்சருக்கு அவுட் ஆகக்கூடாது, பார்த்தாடன்னு சொல்லிட்டு வருவாங்க ஜிடி. பட் அவர் எடுத்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். மேட்ச்சுக்கு மேட்ச் 3 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ஆர்ச்சரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே வந்து மேட்ச் முடிஞ்சு அப்புறம் டெத்தில் ஒரு ஓவர் வந்து ஆர்ச்சர் போடுறாரு. அதுக்கப்புறம் ரிமைனிங் பவுலர்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஜடேஜா இருக்கார். ஒரு எஸ்ராஜ் முன்ஜா யங்ஸ்டராகவே இருந்தாலும் அவருமே வந்து நல்லா பவுலிங் போடுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஒரு நாண்ட்ரே பர்கர் வேறு இருக்கார் கம்பெனிக்கு ஆர்ச்சருக்கு. லெஃப்ட் ஆர்ம், இவங்க ரைட் ஆர்ம், அவர் லெஃப்ட் ஆர்மு. ஸோ நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆர்ஆருக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். தான் நம்மளோட அனலைசிஸ் வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டுமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலுக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் மேட்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். வைபவ் சூரியவன்சியை ஃபைனலில் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்சிபி வந்து டஃப் கொடுப்பாங்க. நம்ம அதை பற்றி வந்து அடுத்த மேட்ச் வந்து பேசலாம், பார்ப்போம். இப்போ ஆர்ஆர் வந்து வின் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.